இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிப்ரிஷியேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து எடுத்துருக்க சம் இது. எக்ஸைஸ் சம் 9th சம் இது. ஓகேங்களா? ஸோ சம்மர் ரொட்டி நம்ம ரீட் பண்ணிட்டு சம் எப்படி போட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். On 1st April 2008, Sudha and company purchased machinery for rupees 64,000. To install the machinery, expenses incurred was 28,000. Depreciate machinery 10% per annum under straight line method. On 30th June 2008, the own out machinery was sold for rupees 52,000. The books are closed 31st December every year. Show the machinery account அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1st April 2008 வந்து பார்த்திங்கன்னா மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது அதுக்கு வந்து 28,000 செலவாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் 10% சொல்லியிருக்காங்க டிப்ரிஷியேஷன். ஸோ இந்த மெஷினரி வந்து பார்த்திங்கன்னா 2008 பர்ச்சேஸ் பண்ணி 2010 வந்து சேல் பண்ணியிருக்காங்க. வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 52,000. ஒவ்வொரு வருஷமும் 31st டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான ஒர்க்கிங் நம்ம போட்டோம்னா நம்ம மெஷினரி அக்கௌண்ட் அதாவது லெஜர் அக்கௌண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக போடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க்கிங் போடலாம். ஃபஸ்ட்டு மெஷினரி. இப்போ மெஷினரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 64,000 மெஷினரியோட ப்ரைஸு. இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 28,000. ஆட் பண்ணால் நமக்கு 92,000 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ 1st ஏப்ரலில் வாங்கியிருக்காங்க. ஸோ டிசம்பரில் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ 9 months வருது. ஸோ 92,000 மல்டிப்ளே 10%. அதாவது டிப்ரிஷியேஷன் வந்து பார்த்திங்கன்னா 10%. ஸோ 10% மல்டிப்ளே 9 month வருது. ஸோ 9 / 12. ஸோ கேல்குலேஷன் பண்ணால் நமக்கு 6,900 வருது. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூவை இங்கே கொண்டு வரோம். ஸோ 92,000 லெஸ் 6,900 லெஸ் பண்ணால் நமக்கு 85,900 rupees கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் இயர்க்கான டிப்ரிஷியேஷன். ஸோ நெக்ஸ்ட் இயர்னு சொல்லும்போது நம்ம 1 இயர்க்கான டிப்ரிஷியேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடுன்றதுனால நம்ம வந்து ஒரிஜினல் காஸ்ட் வேல்யூலேருந்து நம்ம டிப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணுறோம். அப்போது 92,000லேருந்து நம்ம 10% கால்குலேட் பண்ணால் நமக்கு 9,200 rupees கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூ லெஸ் பண்ணால் நமக்கு 75,900 rupees கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 2010க்கான டிப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அந்த இயரில் தான் வந்து மிஷினரி சேல் பண்ணுறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 92,000 மல்டிப்ளே 10% டிப்ரிஷியேஷன் சார்ஜஸ். ஸோ ஜூன் மந்தில் சேல் பண்ணுறாங்க. அப்போது நம்ம வந்து டிசம்பரில் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 6 monthக்கு நம்ம டிப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணோம். ஸோ 92,000 மல்டிப்ளே 10% மல்டிப்ளே 6 / 12. ஸோ கேல்குலேட் பண்ணால் நமக்கு 4,600 rupees கிடைக்குது. ஸோ புக் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 75,900 லெஸ் 4,600 லெஸ் பண்ணால் நமக்கு 71,300 புக் வேல்யூ. ஸோ நம்ம எவ்வளோ ருபீஸ்க்கு சேல் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா 52,000க்கு சேல் பண்ணுறோம். அதாவது மெஷினோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 71,300. ஸோ 71,300 மதிப்புள்ள ஒரு பொருளை வந்து நம்ம வந்து 52,000க்கு சேல் பண்ணுறதுனால நமக்கு லாஸ். ஸோ லாஸ் ஆன் சேல் வந்து பார்த்திங்கன்னா 19,300 rupees நமக்கு லாஸ் ஆன் சேல். ஸோ இதுக்கான மெஷினரி அக்கௌண்ட் வந்து எப்படி போடலான்றதை பார்ப்போம். நம்ம ஒர்க்கிங் வந்து பிஃபோராக நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 1/4/2008 மெஷினரி வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கான டு பேங்க் அக்கௌண்ட் 92,000 இங்கே கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 31st 12/2008. ஸோ அதுக்கான டிப்ரிஷியேஷன் ஆல்ரெடி நம்ம டிப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணியிருக்கிறதுனால அந்த வேல்யூ நம்ம அப்படியே இங்கே கொண்டு வரோம். ஸோ அதுக்கான பேலன்ஸும் இங்கே கொண்டு வரும். ஸோ பேலன்ஸ் வந்து 85,900, டிப்ரிஷியேஷன் 6,900 ஆட் பண்ணால் நமக்கு 92,000 கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் இயருக்கு பேலன்ஸை மூவ் பண்ணுறோம். 85,900 அதாவது 2009க்கான டிப்ரிஷியேஷன். ஸோ அந்த இயர் எண்டில் பை டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் 9,300 rupees. ஸோ அதுக்கான பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 75,900. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒர்க்கிங் பண்ணதால் அந்த ஒர்க்கிங் அப்படியே இங்கே கொண்டு வரோம். ஓகேங்களா? ஸோ இது நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம 2010க்கு மூவ் பண்ணுறோம். 75,900. ஸோ அந்த இயருக்கான டிப்ரிஷியேஷன் 36/2010. ஸோ டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4,600 பேங்க் அக்கௌண்ட். ஸோ அந்த இயரில் சேல் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க? 52,000க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லாஸ் ஆன் சேல் வந்து 19,300 ஆட் பண்ணால் நமக்கு 75,900 rupees கரெக்டாக வந்துடுது. ஓகேங்களா?